தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியன்னையே வாழ்க. கர்ப்பத்தை அடைப்பது மனிதன் அல்ல, கடவுளே. பைபிள் விளக்கம் தொடக்க நூல் 30ஆம் அதிகாரம். இறை திருவார்த்தைகள் 1, 2 மற்றும் 22, 23, 24. ராகேல் தான் யாக்கோப்புக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோப்பை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகப் போகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோப்பு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனோ என்றான். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும், இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ஆமேன். பாருங்க, இப்போ மனிதர்களாகிய நாம் என்ன சொல்லுவோம்? மனைவி மீதும் கணவன் மீதும் குறைகளை சொல்லிக்கொண்டே இருப்பது. ஒருவருக்கொருவர் என்ன சொல்லி கொண்டிருப்பது? உங்ககிட்ட தான் குறை இருக்குது, மனைவி கணவனை பார்த்து சொல்கிறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறது. அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தாக்கா, தெளிவாக சொல்கிறாரு யாக்கோப்பு, தேவன் அல்லவோ உன்னுடைய கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். இப்படி இருக்க ஏன் தேவன் இந்த ராகேலின் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் என்று கேள்விகள் எழலாம். காரணம் என்னவென்றால், இந்த யாக்கோப்பு அதாவது 4 மனைவிமார்கள். அப்போ மனைவி பேர் லேயாள், ராகேல், பில்கால், சில்கால். இப்படி இருக்க இவங்க 4 பேரை விட இவங்க 3 பேர்கிட்ட மட்டும் அதிகமாக இருக்கவே மாட்டார், சந்தோஷமாக அன்பாக இருக்க மாட்டார். ஆனால் ராகேல் மீது முழுமையான அன்பு செலுத்ததுனால தேவனை யாக்கோப்பு மீது கோபம் கொண்டபடினால தான் இந்த கர்ப்பத்தை ஆண்டவராக பார்த்து அடைச்சி வைக்கிறாரு ராகேலுக்கு. அப்போது இந்த ராகேலானவள் என்ன செய்கிற, ஆண்டவரை பார்த்து கூக்குரலிட்டு மண்டியிட்டு ஜெபிக்கும் பொழுது அவருடைய கர்ப்பம் திறக்குது. ஆண்டவர் பார்த்து அந்த மக மேலே அதாவது கருணை வைத்து ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அப்படியாக கொடுக்கப்பட்ட குழந்தை தான் யோசேப்பு. அதனால் கணவன் மனைவி திருமணமானவர்கள் ஒருவருக்கொருவர் குற்றம் சொல்லிக்கொண்டு பிளவுகளை சந்திப்பதை விட, தேவன் நம்முடைய கர்ப்பத்தை எதற்காக அடைத்திருக்கிறார் என்று ஒவ்வொரு திருமணமான பெண்களும் நாம் கேள்விகள் கேட்க வேண்டும். நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மட்டுமே நமக்கு விடை கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா மீண்டுமாக 30ஆம் அதிகாரம் தொடக்க நூல் 2வது வசனம், அப்பொழுது யாக்கோப்பு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனோ என்றான். பார்த்தீங்களா, வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ நமக்கு ஒரு வாசல் திறக்கவில்லைன்னா அதுக்கு மனிதர்களாகிய நாம் கிடையாது. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே இருக்கிற நல்லது கெட்டது அனைத்தையும் சீர்படுத்தி கொண்டு அப்பொழுது தேவனை நோக்கி முழுமையான கண்ணீரை விட்டு அவர் பாதத்தில் அமர்ந்து கேள்விகளை கேட்கும் பொழுது அவர் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதே போல் நம்முடைய கண்ணீரை பிடித்து வைத்து தோல்பையில் சேர்த்து வைத்து விடை கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன் ஒருவரே என்று வசனத்தின் அடிப்படையில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியன்னையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்.